Have you ever thought this? Your whole body started from one tiny cell. In the tiny cellular, there are factories, power stations, transport systems are there, and even a control room. So today we are going to discuss the entire cell structure. We'll have an overview. So hi all, welcome to NEET Study Master channel. Class 11 biology வர cell structure lesson ஓட overview-வை நம்ம இந்த வீடியோல discuss பண்ணலாம். So coming to the cell, what is a cell? Cell is the fundamental unit of life. We call it like that, right? ஒரு structural and functional unit அப்படின்னா it is the cell. So think, if our body is a big company, cell is the smallest working office. So ஒரு ஒர்க்கிங் குட்டியான ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான். அதான் இருக்கிறதுலே டைனி அப்படின்றாங்க. ஸோ இந்த செல் வந்து எய்தர் இட் கேன் பி யூனிசெல்லுலர் ஆர் இட் கேன் பி மல்டி செல்லுலர். யூனினா ஒன் இல்லையா? ஸோ யூனினா ஒன் செல் தான் இருக்கும், மல்டினா மெனி செல்ஸ். ஸோ இட் வாஸ் லியூவன்ஹாக் who first saw the live cells. அவர் தான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சாரு இல்லையா? ஸோ அவர் தான் அந்த லிவிங் செல்ஸை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. ஸோ அண்ட் ராபர்ட் ப்ரவுன் இஸ் த ஒன் ஹூ டிஸ்கவர்ட் நியூக்ளியஸ். அதுதான் நம்ம கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சம் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா கேன் ஹாவ் ஒன்லி ஒன் செல் அண்ட் மில்லியன்ஸ் இருந்துச்சுன்னா ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கவங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். கம்மிங் டு செல் தியரி, ஷெல்டன் அண்ட் ஷான், ஸோ இவங்க தான் said all living things are made of cell. Next, again Virchow added cells come from pre-existing cell. Omnis cellula e cellula. What is the meaning of that? So ஏற்கனவே இருக்க செல்லுலர்னா புது செல் உருவாகுது, இல்லைனா ஒரு செல் உருவாக வாய்ப்பே இல்லை. And all living organisms are made of cells. Okay, so just like humans have parents, cells will also have parents, right? அதுதான் சொல்றாங்க. செல்ஸுக்கும் ஒரு அப்பா அம்மா மாதிரி இருக்காங்க. ஸோ ஒரு செல் திடீர்னு தன்னால உருவாக முடியாது அப்படின்றது தான் அவர் சொன்னது. நெக்ஸ்ட் கம்மிங் டு த ப்ரோகேரியாட்டிக் செல். ப்ரோ மீன்ஸ் ஃபால்ஸ் ஆக்சுவலி, அண்ட் கேரியான் மீன்ஸ் நியூக்ளியஸ். Prokaryotic cell has a false nucleus. So no true nucleus in a prokaryotic cell. DNAவும் பார்த்தீங்கன்னா நேக்கடாக தான் இருக்கும். And it has mesosome, glycocalyx, cell wall, plasma membrane, flagella, pili fimbriae இருக்கும், inclusion bodies. So these are the features of a prokaryotic cell. So it does not contain a true nucleus. So coming to the eukaryotic cell, not true. So here it is the opposite of a prokaryotic cell. அதனால அது வந்து ட்ரூ நியூக்ளியஸ் வச்சுட்டு இருக்கோம். மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும், சைட்டோஸ்கெலிட்டன் இருக்கும். அந்த பிளான்ட் வெர்சஸ் அனிமல் செல்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு யூகேரியாட்டிக் செல்லையே. ஸோ ஹியர் இட் ஹேஸ் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் ஃபுல்லாக நல்லா டெவலப் ஆன நியூக்ளியஸாக இருக்கும். ஸோ ரைபோசோம்ஸ் ஆர் தேர் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ யூகேரியாட்டிக் செல். ஸோ ஒரு சிம்பிள் ஹட்டுக்கும் ஒரு மாடர்ன் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் மாதிரி தான். ஸோ அப்பார்ட்மெண்ட் எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லா அம்யூனிட்டிஸோட இருக்கும் அப்படின்னா அது ஃபுல்லாக தட் இஸ் அ யூகேரியாட்டிக் செல். ஒரு சிம்பிளான ஒரு செல் சொல்லணும், தட் இஸ் அ ப்ரோகேரியாட்டிக் செல். ஸோ இட் மெயின் திங் இஸ் டஸ் நாட் கண்டெயின் அ ட்ரூ நியூக்ளியஸ். ஸோ ஒரு சிட்டிக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு செல்லுக்கும் இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கனல்ஸ் டூயிங் ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த செல் மெம்பரேன். So what a cell membrane does? So cell membrane என்ன பண்ணும்? So think of it like a security gate in front of a company. ஸோ அந்த செக்யூரிட்டி கேட்டில் இருக்கவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க யார் உள்ளே போகணும் யார் வெளியில் போகணும் அப்படின்றத. ஸோ இந்த இடத்துல the cell membrane does the function. So here you have to remember the fluid mosaic model. So this model, so imagine it as a oil floating on water. இது ஒரு phospholipid bilayer வச்சிட்டு இருக்கு. It behaves similarly. So some substances here move easily. Have to remember the keyword here is the fluid mosaic model. So it was proposed by Singer and Nicholson. So here அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த
the structure is like a fluid mosaic. அதனால தான் the fluid mosaic model அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் இங்கே இருக்குது, பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது ஒரு செலக்டிவ்லி பெர்மியபிள், அதாவது குறிப்பிட்ட மாலிகூல்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணும். இப்போ டிஃப்யூஷன் நடக்குது அப்படின்னா இட் இஸ் லைக் அ பர்ஃப்யூம் ஸ்ப்ரெடிங் இன் ஏர். ஸோ அது ஒரு மாதிரியான டிரான்ஸ்போர்ட். ஆஸ்மாசிஸ் நடக்குதுன்னா இட்ஸ் லைக் பிளான்ட் ரூட்ஸ் அப்சர்பிங் வாட்டர். ஸோ அந்த மாதிரியும் வந்து டிரான்ஸ்போர்ட் நடக்குது. மூணாவது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த இடத்துல எனர்ஜி தேவைப்படுது, அதனால இட் இஸ் கால்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப். ஸோ இதுவும் நீட் கொஷின் ஏரியா தான். ஃப்ளூயிட் மொசைக் மாடல், sodium potassium pump, you have to remember. Next, coming to the cell wall. So cell wall is like a boundary. So only plants have the cell wall. ஒரு outer cement layer of a house ன்னு வச்சுக்கோங்களேன். So outerல you have the cement layer, right? ஸ்ட்ரென்த்துக்கு அதுக்கு பேர் தான் செல் வால். it gives a strength. ஸோ இதில் மெயினான words you have to remember: the cellulose, middle lamella, plasmodesmata and primary wall. These are the things. Cell wall na it must come into your mind. Middle lamella அப்படின்றது ஒரு glue மாதிரி between two cellsக்கு நடுவில். plasmodesmataன்றது ஒரு small bridge connecting the cell. அதுதான் வந்து plasmodesmata அப்படின்னு சொல்கிறாங்க. Coming to the endomembrane system. So endomembrane system la we have the ER, which is the endoplasmic reticulum. adle RER SER nu irukku. RER is rough ER and SER is smooth endoplasmic reticulum. So RER le rough ன்றது protein factory மாதிரி protein synthesis க்கு help பண்ணுது. SER ன்றது ஒரு இதுக்கு lipid factory மாதிரி, இது lipid synthesis க்கு help பண்ணுது. So இது வந்து transport department அப்படின்னு சொல்லலாம். ER, so transport department கீழே endoplasmic reticulum, Golgi apparatus, அப்புறம் lysosome and vacuole. So இது எல்லாமே it is responsible for the transport. So RER வந்து it is a kitchen making the food and SER is an oil refinery அப்படின்னு சொல்லலாம். Golgi apparatusல structurally பார்த்தீங்கன்னா it has the cisternae and also cis phase, trans phase is there, and it is for the packaging. Glycoprotein formation happens here. cis phase இந்த இடத்துல receiving side னு சொல்றோம், trans phase shipping side அப்படின்னு சொல்றோம். இதுவும் நீட் question area தான். So it is like an Amazon packing center. It modifies and packages the protein. The plastids, only the plants have the plastids. The chloroplast is for the solar panel of the plant அப்படின்னு சொல்லலாம். Next, coming to the chromoplast அப்படின்றது it gives the color, and leucoplast அப்படின்றது it stores the food. Inside the chloroplast குள்ளே we have the thylakoid. அது வந்து சோலார் பிளேட்ஸ் மாதிரி. கிரானா அப்படின்றது ஸ்டாக் ஆஃப் பிளேட்ஸ் அண்ட் ஸ்ட்ரோமா அப்படின்றது ஃப்ளூயிட் ஏரியா. திஸ் இஸ் அபவுட் பிளாஸ்டிட்ஸ். கமிங் டு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா ஒரு டபுள் மெம்ப்ரேன் ஸ்ட்ரக்சர். இதில் கிறிஸ்டே இருக்குது, மேட்ரிக்ஸ் அண்ட் ஏடிபி ப்ரொடக்ஷன் இங்கே தான் நடக்குது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஎன்ஏ, ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜென்ரேட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டி ஒரு பில்டிங்க்கு ப்ரொடியூஸ் பண்ணி தர மாதிரி மைட்டோகாண்ட்ரியா தான் ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது for our body. So it has its own DNA அப்படின்றதும் நீட் question area தான். Cytoskeleton. Cytoskeleton is like a steel rod of a building. So ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்டீல் ராட்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்கே சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம ஹியூமன் பாடிக்கு ஸ்கெலிட்டன் மாதிரி தான். ஸோ maintains the shape and the support. It includes the microtubules, microfilaments and intermediate filaments. It gives the shape and support to the cell. Coming to the cilia and flagella, this helps in movement. So flagella, you can see in sperm cell, the tail helps in swimming. இதில் அந்த 9+2 arrangement இருக்குல்ல, so this is also a neat question area. The basal body, how the motility occurs. So you have to the 9+2 arrangement you have to remember here. And coming to the centrosome and centriole, this helps during the cell division. Think of them like a rope pulling organizer அப்படின்னு சொல்லலாம். That separates the chromosome. Chromosome separate பண்ணுறதுக்கு இது help பண்ணுது. cartwheel structure ஓட இருக்கு. spindle formation happens and basal body it has.
நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் என்வலப் இருக்குது, நியூக்ளியர் போர்ஸ் இருக்குது, நியூக்ளியோலஸ் உள்ளே இருக்குது, குரோமாட்டின், சென்ட்ரோமியர், கைனட்டோகோர், தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ நியூக்ளியஸ். ரைபோசோம்ஸை நம்ம ஒரு ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் டைனி செஃப்ஸ் குக்கிங் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இதில் 80S வந்து நம்ம யூகேரியாட்ஸில் வந்து நம்ம பார்க்குறோம், யூகேரியாட்டிக் ரைபோசோம். 70S வந்து ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம் சொல்கிறாங்க. ஸோ மேட் ஆஃப் RNA ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ். இதில் 2 சப்யூனிட் இருக்கும் ரைபோசோம்ஸை பொறுத்த வரைக்கும். That's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.